பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்துரு. நீ பட்ட பாடுகளை மறந்துரு, பட்ட நெருக்கங்களை மறந்துரு, பட்ட உபத்திரவங்களை மறந்துரு, அவமானங்களை மறந்துரு. இன்னைக்கு உன் கண்கள் உன்னை நோக்கி பார்க்கட்டும். கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிற அந்த புதிய ஆஃபர், அந்த மகிமையின் ஆஃபர் எத்தனை பேர் ரிசீவ் பண்ண போறீங்க? கையை தட்டி வாங்கி கைப்ப ரைட் நவ. தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அடையாளத்தை தருகிற வேளை. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களை அடையாளமாய் அவர் செய்ய போகிற கிரியைகளை அடையாளமா நீ காண போகிறாய். இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஆஃபர் பண்றேன். என்ன ஆஃபர்னா, இனி உன் நன்மைகள் நிரம்பி இருக்கத்தக்கதா, உன் பாக்கெட் எம்டி ஆகாமல் வாங்கிக்கங்களேன். உங்க பாக்கெட் எம்டி ஆகாம, உங்க பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆகாம, உங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது போய் 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 கடைசியில திருப்பி திருப்பி அப்படி இல்லை. எப்பவுமே ஒரு பெரிய நல்ல ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு ப்ராஜெக்ட் வந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் குறையில்லாம அந்த ஆஃபர் உனக்கு. எத்தனை பேருக்கு வேணும் அந்த ஆஃபர்? ரிசர்வ் வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. சம்பளம் வந்த உடனே இஎம்ஐ போயிருதே. ஆண்டவரே, இஎம்ஐ பிசாசை நான் விரட்டுறேன். ஆமென். செலவு போனாலும் உங்க பேங்க்ல பேலன்ஸ் மீதியான துணிக்கைகள் எத்தனை பேருக்கு வேணும்? வாங்கிக்கங்கயா. கையை உயர்த்தி ரிசீவ் பண்ணிக்கோ. ரிசர்வ் எங்கோ நீர் துணையாளர், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே அசையா. எங்கோ நீர் துணையாளர், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. இன்னைக்கு அந்த கிருபை இறங்கட்டும். அவர் செட்காயின் கீழ் அடைக்கலம் புகவே, அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. ஆமென். என்கோ நீர் ஏந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்கோ நீர் எங்கள் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவர். இந்த ஒரே ஒரு வார்த்தை என்னோட சேர்ந்து சொல்லலாமா? இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தா அப்படியே ஆமாப்பான்னு கையை தட்டி தேவன் நன்றி செலுத்திடுவோமா? எத்தனையோ இருள் நிறைந்த பள்ளத்தாக்குல அவன் நம்மை நடத்தினார், நம்மை நடத்தினார். ஆமென். வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே தேற்றினி, சமூகத்தாலே நடத்து. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லிடலாமா? என் கக்கோ நீர் ஏன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் கக்கோ நீர் ஏன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவர். ஆசையா சொல்லலாமா? ஆவியானவரே, ஆவியானவரே. மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். உட்காருங்கள். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. புது ஆஃபர், ஜீவனை இனி நம்ம லைஃப்ல காணக்கூடிய ஒரு ஆஃபர், நன்மைகளை காணக்கூடிய ஒரு ஆஃபர், ஆசீர்வாதங்களை காணக்கூடிய ஒரு ஆஃபர், எதெல்லாம் எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு ஆஃபர் என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த அரராத்துக்கு கொடுக்க போகிறார். நம்புகிற பிள்ளைகள் நல்ல அரை நிமிஷம் கைத்தட்டி ஆமாண்டவரே. அத நான் சொன்னேன், நம்ம பாடினோம், இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும். ஏன்னா இத்தனை வருஷங்கள் அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்குங்கிற ஒரு ஆஃபர் நம்ம கையில இருந்துச்சு. தீயையும் தண்ணீர்ங்கிற ஒரு ஆஃபர் நம்ம கையில இருந்துச்சு. மனுஷனை என் தலையின் மேல ஏறி போக பண்ணின அந்த ஆஃபர் தான் என் கையில இருந்துச்சு. நெருக்கங்களையும் அவமானங்களையும் துன்பங்களையும் இடுக்கண்ணான சூழ்நிலைகளையும் குறைச்சலான காரியங்களையும் பார்க்கிற ஒரு ஆஃபர் தான் உன் கையில இருந்துச்சு. என்ன இருக்குது உன் கையில? நெருக்கங்களும் பாடுகளும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா தானே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆமா தானே. பக்கத்துல பார்த்து சிரிச்ச முகமா கேளுங்க ஆமா தானே. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஏன்னா நகோமியை பார்த்துட்டு அவ மறுபடி பெத்லகேமுக்கு வரும்போது நகோமின்னு கூடும்போது நகோமி சொல்றா, என்ன நகோமின்னு கூப்பிடாத, எனக்கு என்ன மாறான்னு கூப்பிடு. ஏன்னா கர்த்தர் எனக்கு மிகுந்த கசப்பு என்ன செஞ்சிருக்கிறார். என் கையில கசப்பு என்கிற ஆஃபர் தான் என் கையில இருக்குது. ஆனா எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆவியில சொல்றேன், கர்த்தர் இனி கசப்பு அல்ல, இனி மாறாக்கள் அல்ல, இனி மதுரமான நாட்களை, மகிமையான நாட்களை கர்த்தர் உங்களுக்காக வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கை தட்டி we receive in the mighty name of Jesus. இதுவரைக்கும் என் கையில இருந்தது மாறா, இதுவரைக்கும் என் கரத்தில் இருந்த ஆஃபர் எகிப்தியரின் அடிமைத்தனங்கள், என் கையில இருந்த ஆஃபர் வேலை என்கிற பழுவினால தேவ ஜனங்களுக்கு எதிரான ஆவிகள். ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஆஃபரை கொடுக்கிறார். உன்னை பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான நல்ல தேசத்திலே ஆவியானவர் நம்மை கொண்டு போகக்கூடிய நல்ல ஆஃபர். மாட்டகசே. ஆமென் ஆமென். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோன் கொடுத்த ஆஃபர் என்னன்னா, அவர்களை வேலை வாங்கி, அவர்களை இன்னும் ஒடுக்கி, அவர்கள் வேலையை அவர்களை செய்யத்தக்கதாய், அவங்க செங்கலை அவங்களை தயாரிக்கத்தக்கதாய், வைக்கோல் அவர்களை தயாரிக்கத்தக்கதாய் ஒடுக்கின ஆஃபர், உன்னை ஒடுங்க பண்ணின ஆஃபர். ஆனா என் ஆண்டவர் மோசே மூலமாய் தம் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் ஒரு ஆஃபரை கொடுத்தார். என்ன ஆஃபர்னா, நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமான தேசத்தில் இதுவரைக்கும் இருந்த ஆஃபரை விட்டு கர்த்தர் உனக்காக ஒரு புதிய ஆஃபரை தொடங்கிட்டார். உனக்காக உனக்காக எப்படிப்பட்ட இரும்பு கோட்டைகளாக இருந்தாலும் உனக்காக உடைத்து, அந்த வெண்கல கதவுகளை உடைத்து, அந்த இரும்பு கோட்டைகளை உடைத்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுக்கிற ஒரு ஆஃபர். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்துரு. நீ பட்ட பாடுகளை மறந்துரு, பட்ட நெருக்கங்களை மறந்துரு, பட்ட உபத்திரவங்களை மறந்துரு, அவமானங்களை மறந்துரு. இன்னைக்கு உன் கண்கள் உன்னை நோக்கி பார்க்கட்டும். கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிற அந்த புதிய ஆஃபர், அந்த மகிமையின் ஆஃபர் எத்தனை பேர் ரிசீவ் பண்ண போறீங்க? கையை தட்டி வாங்கி கைப்ப ரைட் நவ. ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இப்ப இருக்கிற ஆஃபர் உன்னை ரொம்ப அள வச்சிடுச்சு. கரெக்டா இல்லையா? அழாதவங்க இருக்கிறீங்கன்னா கை உயர்த்துங்கப்பா. வாழ்க்கையில் நாங்கள் அளவே இல்லைங்க. அப்படிப்பட்ட நல்லா அப்படி இல்லை, எல்லோடைய லைஃப்லையும் வரும். கரெக்டா இல்லையா? ரொம்ப அள வச்சிட்டு இருக்குது ஆண்டவர் எங்க கையில் இருக்கிற ஆஃபர்.
ஏதோ ஒரு காரியங்கள் எங்களை போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கு, எங்களை நொறுக்கி கொண்டு இருக்கிறார், எங்களை எழும்ப விடாதபடி இருக்கிறார், எங்களை முன்னேறி போக விடாதபடி தடை பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆஃபரை கேன்சல் பண்ணி உனக்கு அவர் ஒரு ஆஃபர் கொடுக்கிறார். நான் உன்னை பழுகி பெருகும்படி செய்து. ஆமென். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில். உங்களை பார்த்து சொல்றேன், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அந்த மகிமையின் தேசத்திற்குள்ளாக, அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாக, அந்த நன்மைகளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாய் இறங்கினேன். வசனம் அப்படிதான் இருக்கும். அவர்களுக்காக நான் இறங்கினேன். உனக்கு ஆஃபர், நல்ல ஆஃபரை கொடுத்து உன்னை தூக்கி எடுக்க அவர் இறங்கி இருக்கிறார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. ஆமென். தாவீது சொல்லுவார் தானே, துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு சரியாய், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாகும். கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சியாய் வைக்க போகிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? புரியுதோ புரியலையோ, விசுவாசிங்க, நல்லா இருக்க போறீங்க. ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சிரிச்ச முகமா சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. ஆமென். ஆமென். எத்தனை பேர் அந்த புது ஆஃபர், யூ காட் நியூ ஆஃபர், கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறது பார். வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. என்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். என்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவர். இதுவரைக்கும் இருந்த ஆஃபர் பலவீனம், வியாதி, சரீரத்தில் காணப்பட்டுகிற பலவீனங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு புது ஆஃபர் உனக்கு கொடுக்கிறார். என்ன ஆஃபர்னா, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஆமென். நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு நீ பெருகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். மாறாயங்கிற ஆஃபரை மாற்றுகிறார் இன்னைக்கு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் தான் இருந்தது. ஒருத்தனும் வேற எதையும் யோசிக்க கூடாது. பார்வோன் கட்டளையிடுறான், அவங்கள வேலையினால அவங்கள ஒடுக்கு, துன்புறுத்து. அவன் எதையும் யோசிக்கவே கூட. ஆண்டவர் மோசே அனுப்புறார், என் பிள்ளைகள் இந்த ஆஃபர்னால 430 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. 430 வருஷம், 12 வருஷம், 18 வருஷம் பெரும்பாடு. எத்தனை வருஷங்கள் நீங்கள் பாடுபட்டீர்களோ, எத்தனை ஆண்டுகள் நீங்க ஒடுக்கப்பட்டீர்களோ, எத்தனை ஆண்டுகள் சிறைப்படுத்தப்பட்டீர்களோ, சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ, எத்தனை ஆண்டுகள் உங்களை சத்துரு ஒடுக்கினானோ, இனி அவன் சாப்டர் முடிந்து இனி உன்னுடைய கொடி ஏறக்கூடிய நேரம், உன்னுடைய காலமாக இருக்க போகிற நம்புகிற பிள்ளைகள், ரைட் டைம், இட்ஸ் மை டைம், இட்ஸ் மை டைம். என் நேரம் ஆண்டவரே. எத்தனை பாடுகள் வந்தாலும் இனி அவர் உனக்கு கொடுக்க போது. ஆமென். நீ முந்தினவைகள் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அதுக்கு ரீப்ளேஸ் இருக்காது. அந்த அளவுக்கு தேவன் உன்னை விசாலமான நலமான பாலும் தேனும் ஓடுகிற, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க.
அரராத், உன்னை கர்த்தர் சாதாரண ஆசீர்வதிக்க போகிறவர் அல்ல. உன்னை பழைய மாதிரி இருக்க போவதும் அல்ல. நீ எதிர்பார்க்காத அளவு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, நீ எதிர்பார்க்காத அளவு, எஸ், இப்ப இப்படி இருக்க. நீ அடுத்த வருஷம் நான் சொல்லுவேன், எனக்கே நான் நம்புறேன், அடுத்த வருஷம் இந்த நாளை நான் பெரிய இடத்துல நான் ஆராதிப்போம், பெரிய இடத்துல கொண்டாடுவோம். அப்படிப்பட்ட வழிகளை, நன்மைகளை கர்த்தர் நமக்கு திறந்து எவனுக்குள்ளாமோ ஒரு காலம் வருதுன்னா, அவரையே நம்பி இருக்கிற உனக்கு ஒரு காலம் வராதா? ஆமாதானே? ரோட்ல போறவனுக்கே ஒரு காலம் இருக்குன்னா, அவர் வீட்டில் இருக்கிற உனக்கு ஒரு காலம் வருமா வராதா? வரும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கங்க. வா ரைட் நா. ஆமென், ஆமென். என்கோ நீர் எந்தன் துணையாளரே, நாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். என்கோ நீர் எந்தன் துணையாளரே, ரபா ஷடரபா, நாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். ஆவியானவரே, ஆவியானவர். எவ்வளவோ இருளை, எவ்வளவோ பாடுகளை கடக்கும், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷனை என் தலையின் மேல ஏறி போக பண்ணினேன். ஏறி போனாங்களா இல்லையா? சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நிறைய மனுஷன் உன் தலையில ஏறினானா இல்லையா? கைப்பிடிச்சு கேளுங்க. ஏறினான் தானே? உன்னை மிதிச்சான் தானே? உன்னை இறக்கணும்னு ஆசைப்பட்டான் தானே? உன் கையில ஒரு ஆஃபர் வரப்போகுது. வா. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த ஆஃபர் லெட்டர் வாங்க போறீங்க? இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நீ போகும்போது எத்தனை பேர் பேப்பர் வச்சிருக்கீங்க? எழுதுங்க. இது ஆவியில சொல்றேன், ப்ராஃபட்டிக்கா. பேப்பர் வச்சிருக்கீங்களா? பைபிள் வச்சு, பென் வச்சிருக்கீங்களா? இந்த தேவ சமூகத்திலிருந்து நீ சொல்லு, இந்த ஆஃபர் லெட்டரை இயேசுவின் நாமத்தில் எழுது. நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாய் இறங்கி இருக்கிறேன். இந்த வார்த்தை எழுதுங்க பாபா, இயேசுவின் நாமத்தில். நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாய் இன்றைக்கு இந்த அரராத்திர இந்த வார்த்தை வெளிப்படும் போது, நீ எழுதும் போது பரலோகம் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எழுதி இந்த ஆஃபர் லெட்டரை உன் பைபிள்ல வச்சு டெய்லி பிரைஸ் பண்ணு. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் இது நிச்சயமாய் நிறைவேறுகிறதை அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் காணும். ஆஃபர் சொல்ல, நியூ ஆஃபர். எனக்கு I receive new offer for my family, for my business, for my ministries. எழுது இயேசுவின் நாமத்தில். எஸ், கர்த்தர் உன்னை விசாலமாய், உன்னை பழுகி பெருகத்தக்க ஒரு இடத்திற்கு ஆவியானவர் உங்களை கொண்டு வருகிறார். ஆமென். நீங்க எழுதிருக்கீங்க தெரியுமா? இது சாதாரணமா இன்னைக்கு தெரியலாம் மற்றவர்களுக்கு. நான் ஒரு நேரம் பைத்தியக்கார மாதிரி என் டைரியில எழுதினதெல்லாம் இன்றைக்கு நான் மறந்தேன் ஒரு நேரம். ஆனா நான் எழுதின ஒன்றையும் நான் விட்டு விடவும் இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுக்காமலும் இல்லை. எழுதின அத்தனையையும் அதற்கு மேலானவற்றையும் என் ஆண்டவர் எனக்கு செய்து என்னை பலப்படுத்தினார், என்னை சாட்சியா நிறுத்தினார். இன்னைக்கு நீ எழுதும் போது, ஆமென். இதுவரைக்கும் நான் அப்படி சொல்லியிருக்கேனா? ஆவியில டக்குன்னு வந்தது. சொல்லு, அரராத்துக்காக
நலமும் விசாலமான இடத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாய் இறங்கி இருக்கிறார். ஆமென். அதையும் சேர்த்து எழுதுங்க. சீக்கிரமா சீக்கிரமா. ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆஃபர் எப்படி இருக்குதுன்னு கேளுங்க. ஏங்க, பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும், ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா எப்படி சந்தோஷமா இருப்பீங்க. சம்பளத்தில் போனஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா எவ்வளோ ஹாப்பியா இருப்பீங்க. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? பொங்கல் போனஸ், தீபாவளி போனஸ், கிறிஸ்துமஸ் போனஸ் அப்படி ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அதெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு நாள் 2 நாள் அவன் கொடுக்குற போனஸ் அப்படியே போயிடும். ஆனா இவர் கொடுக்கிறது எப்படி தெரியுமா? ஆண்டவர் ஒன்று கொடுத்துட்டாருன்னா அது மீதியான துணிக்கைகள் எடுக்கிற அளவு நீ அதை பார்த்து நன்றி செலுத்திக்கிட்டே இருப்ப. அப்படிப்பட்ட அளவு. அதனாலதான் 5 அப்போ 2 மீனை கொண்டு வந்து பிளஸ் பண்றாரு. எல்லாருக்கும் ஃபீட் பண்ண சொல்றாரு, கொடுக்கறாங்க. அதுக்கு பிறகும் மீதியான துணி ஏன் கரெக்டா கொடுத்துருக்கலாமே. கரெக்ட் தானேங்க? கரெக்டா கொடுத்துருக்கலாமே. ஆனா மீதியான துணிக்கைகள் எடுத்தாங்களா? ஏன் தெரியுமா? அதை பார்க்க, ஏன்னா தின்னவனுக்கு மறந்து போறான். அன்னைக்கு மனுஷன் அப்படிதானே, தின்னுட்டு என்ன செஞ்சிருவான்? பக்கத்துல பார்த்து கேளுங்க, அப்படிதானே? என்னங்க, கரெக்ட் தானேங்க? உங்களை எத்தனை பேர் மறந்துருப்பாங்க வாழ்க்கையில? உங்க வீட்டுல வந்து சாப்பிட்டவங்க, உங்க கூட பந்தி இருந்தவங்க, ஒரே பிளேட்ல தின்னவன். ஆமா, தின்னவன் மறந்துடுவான். ஏன்னா ஆண்டவரை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நல்லா பைபிளை படிங்க வீட்டுல. நேரம் இல்லை எனக்கு. அவ்வளவு ஆண்டு கொடுத்திருப்பாரு. மண்ணாவனால போஷிப்பாரு. அவன் வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் நினைச்சிட்டு இருப்பான் இஸ்ரவேல் ஜனம். அவனுக்கு அந்த நேரம் திங்கும் போது, வாவ், கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமா தானே இல்லையா? கரெக்டா? இன்னைக்கு மட்டன் கிடைச்சது, சிக்கன் கிடைச்சது, அவர் கிருபை என்றும் உள்ளது. வா, என்ன சூப்பருங்க. ஆண்டு ரொம்ப நல்லவருங்க. 2 நாள் கஞ்சி குடிக்கிற சூழ்நிலை வரும், அப்படியே திரும்புவான் பார். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா நல்ல நான்வெஜ்ஜை கொடுத்தார். அப்பத்தையும் மீனையும் கொடுத்து நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டாங்க. மீதியான துணிக்கையில எவனுக்காவது பசி எடுக்கும் போது யோசிப்பான், ஏன் அதை வச்சாருன்னா, நான் உனக்கு செஞ்ச நன்மைகளை நினைச்சிட்டே இரு. அது அடையாளம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அடையாளத்தை தருகிற வேளை. ஆமென். ஏன் அந்த மீதியான துணிக்கைகளை எடுத்தாருன்னா அடையாளம். 5 அப்போ 2 மீனை நான் பெருக்கினதற்கு அடையாளம். சாப்பிட்டதெல்லாம் மறந்துடுவீங்க. இப்ப பார், இத்தனை கூட நிறைய எடுத்திருக்கிறார்கள். ஆமென். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களை அடையாளமாய், அவர் செய்ய போகிற கிரியைகளை அடையாளமா நீ காண போகிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் உன் வீட்டுல எப்பொழுதும் வாழ்க்கையில திருப்தி அடைந்த பின்பும் கூட நீ இதுதான் நியூ ஆஃபர் ஃபார் யூ. நியூ ஆஃபர். எத்தனை பேருக்கு வேணும் அந்த ஆசீர்வாதம்? சொல்லுங்க ஐயா. இருக்கிறதெல்லாம் வலிச்சிட்டு போயிட்டு ஒண்ணு இல்லாம அப்படி இருக்க கூடாது. மீதியான துணிக்கைகளை சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க நியூ ஆஃபர் எப்படி இருக்கு தெரியுமா? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பாப், உங்க நியூ ஆஃபர் எல்லாம் சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கும் தெரியுமா? மீதியான துணிக்கைகள் நீ பார்த்து கொண்டே இருப்பாய். அன்னைக்கு அந்த மீதியான துணிக்கைகளை இருக்கும்போது எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க, என்னடா நம்மையும் நிரப்புனாரு, இவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. ஆமே, கரெக்டா இல்லையா? இன்னொரு ரகசியம் இருக்கு. என்னன்னா, இல்லாத போதுதான் சிலருக்கு அதுக்கு மேல என்ன வரும்? ஆசை. இருந்துச்சுன்னா நீங்க நல்லா உங்க வீட்டுல நிறைவா இருக்கும்போது பசி இருக்காது. ஸ்நாக்ஸ் உங்க வீட்டுல நிறைவா இருக்கும்போது திங்க மனசு இல்லாத போது சட்டி பொட்டிய உருட்டி தேடுவீங்களா மாட்டீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படிரா இவர் எங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் பேசுறாரு? எல்லார் வீட்லயும் அதான் நடக்குது.
உன யோசனை என்னடா ஒரு பெரிய தீர்க்க தரிசியோ, இதெல்லாம் சொல்றதுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம்லாம் தேவையில்லை, நடக்கிறத சொல்லலாம். ஒரு ஆமைன்னு சொல்லக்கூடாதா? உடனே சொல்ல நினைச்சிடும், கர்த்தர் எனக்கு சொன்னார் போங்கடா. ஆமா. ஆனா உன் வாழ்க்கையில ஒரு நிறைவா ஒரு விஷயம் இருக்கும்போது உன் இருதயம் அதுக்குள்ள போகா. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் கொடுக்கிற ஆஃபர் எப்படி இருக்க போகுது தெரியுமா? ஆமென். உன்னை நிறைவாக்கி, ஆமென், திருப்தியாக்கி, உன்னை நிறைவாக்கி இந்த புதிய ஆண்டுல ஏங்க வேமா வேண்டாமாங்க? அப்ப ஏன் என்ன பார்த்து முறைக்கிறீங்க? பக்கத்துல போய் சிரிச்ச முகமா சொல்லுங்க, உங்களை நிறைவாக்கி. நல்ல சிரிச்ச முகமா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். மீதியான துணிக்கு ஆஃபர் கொடுக்கிறார். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில வருகிற நன்மையெல்லாம் இல்லாம வெறுமையா இருக்கிறோமே. ஆனா இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஆஃபர் பண்றேன். என்ன ஆஃபர்னா, இனி உன் நன்மைகள் நிரம்பி இருக்கத்தக்கதா, உன் பாக்கெட் எம்டி ஆகாமல், வாங்கிக்கங்களேன், உங்க பாக்கெட் எம்டி ஆகாம, உங்க பேங்க் பேலன்ஸ் ஜீரோ ஆகாம. வேணுமா வேண்டாமா? வேணும். வாங்குறவங்க நல்ல ஒரு 1/2 நிமிஷம் கை தட்டி வாங்கிக்கங்கப்பா. ஆமென். உங்க பிசினஸ்ல மால்டா வாங்கிக்கங்க. உங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது போய் 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 கடைசியில் திருப்பி திருப்பி அப்படி இல்லை, எப்பவுமே ஒரு பெரிய நல்ல ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு ப்ராஜெக்ட் வந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் குறையில்லாம அந்த ஆஃபர் உனக்கு. எத்தனை பேருக்கு வேணும் அந்த ஆஃபர்? ரிசர்வ், வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. ஆமென். ஆமென். சம்பளம் வந்த உடனே இஎம்ஐ போயிருதே. ஆண்டவரே, இந்த இஎம்ஐ பிசாசை நான் விரட்டுறேன். ஆமென். செலவு போனாலும் உங்க பேங்க்ல பேலன்ஸ், மீதியான துணிக்கைகள் எத்தனை பேருக்கு வேணும்? வாங்கிக்கங்கயா. கையை உயர்த்தி ரிசீவ் பண்ணிக்கோ. ரிசர்வ். ஆமென். அப்படி நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. எசேக்கியாவை குறித்து நான் பேசினேன். முதல்ல அவனுக்கு ஒரு ஆஃபர் இருந்தது, வந்துச்சு. அந்த ஆஃபர் அவன் ஏற்க மனசு இல்லை. ஏன்னா அந்த ஆஃபர் அவனை அழ வைத்தது. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் இனி உன்னை திகிலடைய பண்ற, அழ வைக்க நினைக்கிற எந்த தீய காரியங்களோ உன் காதுகளில் கேட்காது. எத்தனை பேர் நம்பர் சொல்லுங்க? உன் வாழ்க்கையில் இருக்கிற பதட்டம், சில வேளைகளில் ஒரு பதட்டம் இருக்குல்ல, ஒரு பயம் வருது பார், சில சூழ்நிலைகளை பார்த்து உனக்கு ஒரு பயம் வருது பார். ஆண்டவர் இன்றைக்கு அதை கேன்சல் பண்ணுகிறார். பயப்படாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். ஆமென். ஏன்னா என் ஹக்கோ உனக்கு துணையாளராய் இருப்பார். ஒரு ஆஃபரோட ஏசாயா வரார். எசேக்கியாவை பாருங்க. அந்த ஆஃபரை இன்னைக்கு நான் வாசிக்க விரும்பல. ஏன்னா அந்த ஆஃபருக்கு நமக்கு இனி சம்பந்தம் இல்லை. உன்னை எசேக்கியா செய்தார் என்னன்னா, என் தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பினான். இன்னைக்கு உன்னை சொல்றேன், உனக்கு விரோதமாய் இருக்கிறதை ஏற்றுக்கொள்ளாத. ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி, இதுதான் உனக்கு உடைய ஆஃபர். தேவன் உனக்கு கொடுக்கிற ஆஃபர் இதுதான். நீ சுகமாயிரு, நீ சுகித்திரு, ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிரு. ஆமென். அப்ப தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். உன்னை உங்களை பார்த்து சொல்றேன், ரெண்டே விஷயம் தான் இன்னைக்கு. ஒரு தீர்மானம் எடுங்க. நமக்கு எதிரானவைகளை உங்க இருதயத்தில் அக்செப்ட் பண்ணாதீங்க. அது எதுவா இருக்கட்டும். ஆமென். உன் பலவீனத்தை நீ அக்செப்ட் பண்ணாத, உன் வியாதியை நீ அக்செப்ட் பண்ணாத,
உன் தரித்திரத்தை அக்செப்ட் பண்ணாத, உன் கடனை நீ அக்செப்ட் பண்ணாத, உன் இஎம்ஐ அக்செப்ட் பண்ணாத, அதற்கு எதிராய் திரும்பு. அவன் அந்த ஆக்ஸ்போர்ட் வந்துருது. அவனை பார்த்து சில ஆஃபர் கொடுத்தாங்க. ஏசாயா வந்து கர்த்தருடைய வார்த்தையை நலமாய் சொல்லும் போது அதை அவன் விரும்பல, அந்த ஆஃபருக்கு எதிராய் திருப்பிட்டான். அடுத்தது வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி, இரண்டாவது அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், எப்பவுமே நம்ம ஊழியத்தில் நான் சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் மட்டும்தான் நமக்கு பெரிய பாதுகாப்பு. ஜெபம் மட்டும்தான் நமக்கு பலன். ஜெபம் மட்டும்தான் உன்னை பாதுகாக்கும். ஜெபம் மட்டும்தான் உனக்கு ஒரு வேலியா இருக்கும். ஜெபம் மட்டும்தான் உனக்கு எல்லா சத்துருக்களின் சூழ்ச்சிகளில் இருந்து உன்னை பாதுகாக்கும். ஜெபம் தான் உன்னை வேறனுடைய கண்ணிக்கும். ஜெபம் தான் உன்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கும். ஜெபம் தான் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன்னை தப்புவிக்கும். ஜெபம் தான் உன்னை சாதாரணமாக இருக்கிற உன்னை மேலான நிலைமைக்கு கொண்டு வரும். நீ இன்னைக்கு உன்னை ஒன்று எழுதிக்கொள், உன்னை ஒன்று உறுதியாய் பற்றிக்கொள். ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து என்னை ஜெபிக்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுத்து என்னை ஜெப வீரனா எழுப்புங்க சுவாமி. ஜெபம் பண்ணு. ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபம் பண்ணு, ஒவ்வொரு நொடி பொழுதும் ஜெபம் பண்ணு. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஜெபம் பண்ணு. நெகட்டிவான ஆஃபர் எசேக்கியாவுக்கு வந்த போது அவன் சுவர்புறமாய் திருப்பி கர்த்தரை நோக்கி. இன்னைக்கு நான் சொல்றேன், சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் ஜெபம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒழுக்கப்பட்ட நேரத்தில், அழுகிற நேரத்தில், இடிக்கப்பட்ட சூழ்நிலைகளில் இன்றைக்கும் கர்த்தரை நோக்கி அப்பானி கதறு. ஆண்டவர் உனக்கு புது ஆஃபரை கொடுத்து உன்னை புது வழியில நடத்தி புது கிருபையை கொடுத்து உன்னை எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் உன்னை விடுதலையாக்கி உன்னை மேன்மையாய் கர்த்தர் அமரச் செய்வார். ஆமென் சொல்ற பிள்ளைகள் நல்ல கை தட்டி கம் ஆன் வாங்கிக்கங்க கை தட்டி அந்த அபிஷேகத்தை வாங்க. ஜபத்தை விட்டுறாத. ஜபம் தான் உன் மூச்சா இருக்கட்டும். ஜெபம் பண்ணு. 10 நிமிஷம், 1 மணி நேரம் உன்னால உட்கார முடியல, 10 நிமிஷமா உட்கார். டிராவல் பண்ணும்போது ஜெபம் பண்ணு, பைக்ல போகும்போது ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, அந்நிய பாஷை பேசு. ஆமென். சும்மா உட்காந்து வெட்டியா உட்காந்துக்கிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு கர்த்தரை விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ணு. ஜெபம் மட்டும்தான் உனக்கு பெரிய ஆயுதம். ஜெபம் தான் நமக்கு பெரிய பலன். எனக்கா இருக்கட்டும், உங்களுக்கு எனக்கு தெரியும் அதோடைய மேன்மை என்னன்னு எனக்கு தெரியும். ஜெபத்தை நீ பண்ணிட்டியோ உன் எல்லைக்குள்ளாக சத்துரு எட்டி கூட பார்க்க முடியாது. நீ ஜெபிக்கிறவனாய் உன் கூடாரம் மாறிடுச்சுனா, நீ ஜெபிக்கிறவனாய் உன் எல்லைகள் மாறிடுச்சுனா, நீ ஜெபிக்கிறவனாய் உன் வாழ்க்கை தலையிலாய் மாறும். ஆமென். ஒரு ஆஃபரை கொண்டு வரான் எசேக்கியாவுக்கு. ஏசாயா முடிவு ஃபுல் ஸ்டாப் என்கிற ஆஃபரை கொண்டு வரான். ஆனா அந்த ஜெபம் ஃபுல் ஸ்டாப்பை கமவாய் மாத்திச்சு பார். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு உன் வாழ்க்கையில இந்த புதிய ஆண்டுல ஃபுல் ஸ்டாப் இருக்க கூடாது. இனி உன்னுடைய ஓட்டம் தொடங்கட்டும், உன் எல்லைகள் விரிவாகட்டும், உன் மேன்மைகளை கர்த்தர் இன்னும் மறுபடியும் எழுப்பட்டும், உன்னை ஆசீர்வாத வாய்க்காலாய் என் ஆண்டவர் மாற்றட்டும். ஆமென் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கை தட்டி take it. ஆமென். ஆமென். மாறி இருங்க நீங்க. ஐயோ ஆண்டவரே என்ன இப்படி பார்த்து சொல்லிட்டீங்களேன்னு அவன் படுக்கல. இந்த ஆஃபர் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நோக்கி கர்த்தரை நோக்கி
நமக்கு வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து நமக்கு ஜெயம் வராது. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நீ பார்க்கும்போது, வேதம் அழகாய் அந்த வசனத்தை நான் படிக்கும் போதெல்லாம், ஆவியில பேசும் போதெல்லாம் எனக்கு ஒரு பலன் வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர். அவர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறவர். பகலிலே வெயிலாகிலும் இருளிலே நிழலாகிலும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. ஆமென். நீங்க எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? உங்களை பார்த்து ஒண்ணே சொல்றேன், ஜெபிக்கிறவனாய் மாறி, ஜெபிக்கிறவளாய் மாறி. சகோதரிகளுக்கு சொல்றேன், நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் என்பது பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. உனக்கு தெரியாது, அது கிரெடிட், அது அதோடைய லெவல் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அது ஓபன் ஆகும். அப்ப தெரியும், என்னைக்கோ நான் பண்ணின ஜெபத்தை கூட இன்னைக்கு கர்த்தர் நினைவாய் வைத்து. ஜெபிக்க மறக்காத. அரராத்துல ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லுவேன், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இன்னைக்கு ஜெபாவினால் கர்த்தர் நிரப்புவாராக. ஜெபாவினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. மனிதனோடு அல்ல, தேவனோடு முகமுகமாய் பேசக்கூடிய, தேவனோடு அவர் பிரசன்னத்தில் நேரத்தை செலவழிக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டில் பிரவேசிக்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு உன்னை கர்த்தர் ஜெப வீரர்களாய். யார்கிட்டனாலும் சொல்லுவேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நாங்களாம் எப்படி உங்களுக்காக ஜெபம் பண்றது? நீங்களே என்கிட்ட கேட்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அநேகருடைய ஜெபம், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். கொஞ்சம் டவுனா இருந்துட்டேன்னா நான் எனக்குன்னு ஜெப வைக்கிறவங்க இருக்காங்க, போன் அடிப்பேன், ஜெபம் பண்ணுங்க எனக்காக. நம்மளுக்கே தெரியாது, கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெஃப்ரெஷ் வந்துடும். ஜெபம் ஜெபம். பக்கத்துல காதுக்குள்ள போய் சொல்லுங்க, ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றும். ஆமென். ஃபுல் ஸ்டாப்போட வாழ்க்கை முடிய போகிறது. எசேக்கியாவுக்கு கவரோட வர மாதிரி வராரு ஏசாயா. உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கப்படுத்து, நீ பிழைக்க மாட்டாய், நீ மரித்து போவாய். இதுதான் ஆர்டர், பரலோகம் கொடு. ஃபுல் ஸ்டாப் வருது லைஃப்ல, அவ்வளவுதான். ஆட்சி எல்லாம் முடிய போகிறது, ராஜ்ய பாரம் எல்லாம் முடிய போகிறது. இந்த ஆஃபர் வேண்டாம் ஆண்டவரே திரும்பிட்டான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, நான் ஜெபிக்கும் போது என் வாழ்க்கையில் இருக்கிற ஃபுல் ஸ்டாப்பை, முடிவுரையை சத்துரு இன்னைக்கு சொல்லட்டுமா? ப்ராபசி, தீர்க்க தரிசனமா சொல்லட்டுமா? உனக்கு முடிவுரை எழுதுறதுக்கு சத்துரு பல திட்டங்களை திட்டினால், இன்னைக்கு அந்த முடிவுரையை முகவுரையாய், முன்னுரையாய் கர்த்தர் மாற்றி எழுதுகிற வேலை என்று நம்புகிற பிள்ளைகள் நல்ல கை தட்டீர். Come on people of God. என்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் ஆவியானவரே, ஆவியானவர். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. சொல்லலாமா? இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. Come on,
வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என் கக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். அல்ல 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 என் கக்கோ நீர் எந்தன் துணையாளர், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் கக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. Glory, என் கக்கோ நீர் எந்தன் துணையாளரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தாகம் தீர்க்கும் சிரிச்ச முகமா என் கக்கோ நீர் எந்தன் துணையாளரே. ஓரா ஜகமா ஜீவ தண்ணீரே. என் கக்கோ நீர் எந்தன் துணையாளரே. ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே சொல்லுங்க, ஆவியானவரே. நீங்க மட்டும் சொல்லுவீங்களா? என் கக்கோ நீர் எந்தன் துணையாளர். சத்தமா தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். என் கக்கோ ஆமன் ஆமன். இன்னும் என் கக்கோ ஆமன், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். 1 2 3 4 என் கக்கோ நீர் எந்தன் துணையாளர், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. அசையா என் கக்கோ நீர் எந்தன் துணையாளர், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. இன்னைக்கு அந்த கிருபை இறங்கட்டும். என் கக்கோ நீர் எந்தன் துணையாளரே. ஆமென். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். ஆவியானவரே, ஆவியானவரே, ஏமான் ஏமான். ஆவியானவரே, ஆவியானவரே. ஜெபத்தின் அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும். பல மணி நேரம் ஜெப ஆவியினால் கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆமென். 10 நிமிஷம் தாங்க இருக்கு. ஜெபம் பண்ண அந்த வேலையில எங்களுக்கு 10 நிமிஷம் தான் கிடைச்சிருக்கு. வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 10 நிமிஷம் கேப் இருக்கு. ஜெபம் பண்ணு, அந்நிய பாஷை பேசு, துதி, என் கோரி பாடு. ஆமென். பாத்திரம் விளக்கும் போது பாத்திரம் விளக்குதோ இல்லையோ, ஆவியில நல்லா வளர்ந்துட்டே இரு. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒண்ணே ஒன்று தான் சொல்லுவேன் சகோதரிமார்களுக்கெல்லாம், ஒவ்வொரு குடும்பத்துடைய உயர்வு 2 பேர்ட்டையும் இருக்குதான். ஆனா ஒரு வீட்டுல மனைவியானவள் முழங்காலில் நிற்க ஆரம்பித்துட்டானா, அந்த குடும்பம் நிச்சயமாய் சொல்றேன், நிச்சயமாய் சொல்றேன், உன் வீட்டுல நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டியோ உன் குடும்பம் மகிமையாய் கட்டப்படதான் செய்யும். உன்னை மிஞ்சி உன் எல்லைக்குள்ள எதுவுமே வராது. அந்த குடும்பத்துக்கு பெரிய பாதுகாப்பா நீ இருப்ப. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஜெப வல்லமையினால் நிரப்பட்டும், ஜெப ஆவியினால் உங்களை நிரப்பட்டும். ஆமென். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானா, விண்ணப்பம் பண்ணினான். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது பார்வைக்கு நலமானதை நான் செய்த ஆண்டவரே. ஜெபம் பண்றா, விண்ணப்பம் பண்ணினான். அடுத்து எசேக்கியா மிகவும் அழுதான். என்ன செய்தானா? அழுதான்.
நல்லா கவனிங்க, தேவ சமூகத்தில் நீ அழுது விட்டால் வேற எங்கேயும் நீ அழமாட்டாய். தேவ சமூகத்தில் அப்பா நீ கதறிட்டியோ, மனுஷர்கள் முன்பதாக உன்னை ஒரு நாளும் கண் கலங்க விடமாட்டார் என் ஆண்டவர். இன்னைக்கு ஒண்ணு சொல்லு, அதான் சொன்னேன், தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாட்களும் அது ஒரு அனுபவம், அது ஒரு ஆமென். சில நேரங்கள் ஒரு பாடல் பாடும்போதே நம்ம அப்படியே ஒரு கண்ணீர் வரும். அப்படிதான் கேத்ரின் குல்மேன் அந்த அம்மாவோட வர்ஷிப்பை ஒரு நாள் நைட்டில் வர்ஷிப் கேட்டேன். சும்மா இல்லை, அந்த அம்மா பார்த்துருப்பீங்க, கேத்ரின் குல்மேனோட வர்ஷிப் நீ வீட்டில் போய் படிங்க. வர்ஷிப் ஹல்லேலூயா மட்டும்தான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை நம்ம எல்லாம் சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா இயேசுயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமாய் சத்தமாய் glory glory. ஆராதிக்கும் போதே அந்த கிருபை இறங்கட்டும், ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். இந்த சென்னை பட்டணத்துக்கே இந்த தேவ பிரசன்னம் கடந்து போகட்டும், இந்த தமிழ்நாட்டுக்கே இந்த தேவ மகிமை கடந்து போகட்டும். ஹல்லேலூயா இயேசுயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. Hallelujah. Amen. 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 இயேசுயா ஆண்டவர் உன்னை அவருடைய மகிமையின் கரத்தினால் மூடுகிறார், அவருடைய பிரசன்னத்தினால் உன்னை மூடுகிறார். நீ அவரை தெரிந்து கொள்ளல, ஆனா அவர் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை இந்த இடத்தில் அழைத்து கொண்டு வந்தது மனிதன் அல்ல, தெய்வம். உன்னை நினைத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை உயர்த்தும்படியாய் இன்னைக்கு அவர் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆராதனை அப்படியே ஆவியில கேட்கும் போது அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. அந்த நேரம் என்ன தெரியுமா தெரியும், எவ்வளவா நேசிக்கீங்களப்பா, என்ன நேசிக்கிறதுக்கு இவ்வளவா நீர் என்ன நேசிக்கிற, நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. இது மட்டும்தான் என் மனசுக்குள்ள வந்துகிட்டு அழுதுட்டே இருந்தேன் ஆண்டவருடைய. இவ்வளவா நினைக்கிறீங்களே, இவ்வளவா நேசிக்கிறதுக்கு நான் ஏமாத்துறோம். ஆமே இசைக்கியா மிக அழுதானா. அந்த அழுக நான் தான் சொல்றேன் உங்ககிட்ட,
நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க? இன்னைக்கு அந்த சில இந்த ஹைப்பர் கிரேஸ் பேசுகிறவங்கெல்லாம் வந்து இதை அவனை ஏதோ சொல்லுவானுங்க. அவனை வாழ்க்கை முறையே வேறு. ஆக்சுவலாக வெளிப்படையாக சொல்கிறேன், அவன் தியேட்டர் போவான், தியேட்டரில் போய் சினிமாவை பார்ப்பானுங்க, எல்லா அநியாயத்தையும் பண்ணுவானுங்க, அக்கிரமத்தையும் பண்ணுவானுங்க. ஆனால் ஆண்டவர்னு வச்சுக்குவானுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். தேவ சமூகத்தில் வரும்போது எது பாவம் எது பாவம் இல்லைங்கிறத கண்டித்து உணர்த்துகிறவர். காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். பாவம் பாவம் தான், அநியாயம் அநியாயம் தான், துரோகம் துரோகம் தான். கிருபை என்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாரே ஆண்டவர். கடந்த நாட்களில் ஒருத்தர் சொல்றார், நாங்க எப்போ 2 நாள் முந்தைய நினைக்கிறேன், நானும் பிரதர் எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிருக்கோம், பேர் சொல்ல விரும்பல, சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மில்டன் பிரதருடைய ஃப்ரெண்டு ஒரு டாக்டர், ஒரு ஊழியக்கார வடபழனி தியேட்டர்ல பார்த்தாராம். என்னடா வடபழனி தியேட்டர்? அவங்க அதை நியாயப்படுத்துவாங்க. அவன் ஒன்று சொல்லுவேன், ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா உன்னை தியேட்டருக்கு அனுமதிப்பாரா? போங்கய்யா, தேவன் வேற. எங்க ஆண்டவர் அவருடைய சிறகுகளின் மறைவிலே எங்களை வைத்திருக்கிறவர். சிறகுகளின் மறைவிற்குள்ளாக எங்களை வைத்திருக்கிறவர். ஆமென். அவரு பார்த்த டாக்டர் வந்து புறஞ்சாது, நமசா பாடுற ஆளு தான் அவரு. யோசித்து பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், தியேட்டர்னா என்னதுன்னு எனக்கு தெரியாது. தியேட்டர்னா என்னதுன்னு எனக்கு அது எப்படி இருக்குன்னு கூட ட்ரை பண்ணி கூட பார்க்கணும் கூட மனசு எனக்கு வந்தது கிடையாது. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவர் சிறகுகளின் மறைவுக்குள்ளாக மறைவுக்குள்ளாய் சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. ஏன் மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே. இந்த பிரசன்னத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற உனக்கு தியேட்டர்ல போய் கண்டவனையும் ஹீரோவா நினைக்கிறவனை பார்த்து கைத்தட்ட உனக்கு மனசு வருமா? விசில் அடிக்க மனசு வருமா? தேவ பிரசனம்
எவ்வளவு மகிமையானது. ஆமென். ஆண்டவருக்கு மகிமையா சொல்றேன். அதனால ஒரு தெய்வ மனுஷனை சந்திச்சோம், நான் பிரதர் அவங்களுடைய பாஸ்டர் ஒருத்தர் பட் ரோட்ல. முடிஞ்ச பிறகு பசிச்சிச்சு, நைட்டு 12 மணி. அப்போ இந்த கத்திப்பாரா இருக்குல்ல, கிண்டி கத்திப்பாரா கீழே வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டா. என் வாழ்க்கையில அன்னைக்கு தான் நான் பார்த்தேன், என்னடா இங்கெல்லாம் இப்படிலாம் கடை இருக்குதான்னு எனக்கு தெரியாது. நம்ம அப்போ என்ன வாழ்ந்துருக்கோம் பாருங்க, சென்னையில் என்ன இருக்குன்னே தெரில. என்ன பிரதர் பார்த்தா உலகமே வேற உலகமா இருக்கு, பொம்பளை சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்கிறா. இவரை பார்த்துட்டு பிரதர் எனக்கு ஏதோ தோணுது. என்ன பிரதர் தோணுது? நான் நின்று பிரசங்கம் பண்ணிட்டுமான்னு கேட்குறேன். ஒன்னே ஒன்று, எனக்கு வந்து வேற ஒன்றும் ரொம்ப இல்லை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இதை சொல்லணும்னு எனக்கு துடிக்குது. இந்த மனுஷன் கொஞ்சம் பிரதர் நில்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இவர் என்ன பிரதர் பார்த்துக்கலாம். ஆனா சொன்னேன், இதுக்குன்னே ஒரு நாள் நான் போவேன், இதுக்குன்னே ஒரு நாள் போவேன், பேசுவேன், அடித்தளம் பரவாயில்ல வாங்கிக்குவோம். ஏன்னா ஆமாயா, அவ்வளவு மோசமா இருக்கு உலகத்துல. என்ன இருக்கும் நினைக்கிறீங்க? ஒன்னே ஒண்ணுதான், ஒரு பொம்பளை சிகரெட் குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. உலகத்துல நம்ம தேவனை தேட முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அதான் நான் சொல்ல வந்தேன், ஜெபம் பண்ணுங்க. ஆமென். மற்ற காரியத்தோட காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அவர் சிறகின் கீழே உங்களை மறைத்துக் கொள்வார். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் அவனுக்கு உண்டாகி, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், கர்த்தர் உன்னை காண்கிறார். தேவ பிள்ளையே, உன்னை பார்க்கிறார். உனக்கு இன்னைக்கு ஒரு புது ஆஃபரை கொடுக்கிறார். ஆமென். உனக்கு ஆதரவா இருப்பாய். ஆண்டவர் சொன்னார் அதற்கு பிறகு அவனை பார்த்து, நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷத்தை நான் என்ன செய்வேன்? கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியாவின் ராஜாக்களையும் கைகளுக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகி தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன். அப்படி எல்லாமே நிற்போமா? ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரு வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது. நீங்க எல்லாரும் இன்னைக்கு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். கைதட்டி, அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். உன்னதமானவரே, கைதட்டி, துயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கி. நல்ல சந்தோஷமா. அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். லல்லல்ல. அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்காலம் போகவே தேவன் என் அடைக்காலமே, கையும் மரணம் அவர் சத்தியம் பாரிசயம் கேடகமாம்
என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்காயின் கீழ் அடைக்கலம் புகவே. அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். அவர் செட்காயின் கீழ் அடைக்கலம் புகவே. அவர் செட்காயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சிறகுகளால் மூடுவார். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த மகிமையான ஆராதனையில் நீர் சொன்ன உம்முடைய மகிமையான வார்த்தைக்காக நன்றி அப்பா. இனி ஃபுல் ஸ்டாப் அல்ல, இனி புதிய தொடக்கம் ஆண்டவரே, புதிய ஜீவன் அப்பா. இன்னும் மகிமையானவைகளை காணப்போகிறோம். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆவியினால் அபிஷேகம் பண்ணி ஜெப வல்லமையினால் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஒவ்வொருவரையும் நாமத்திற்கு மகிமையா நீர் எழுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Ararat Power Ministries.